கற்க கசடறவின் 6ஆம் வகுப்பு தமிழ். 6ஆம் வகுப்பு தமிழில் கவிதை பேழை இயல் 1 தமிழ் கும்மியில் நாம் பார்க்க செல்வது சொல்லும் பொருளும் பாடலின் பொருள் நூல்வெளி என்பதை பற்றி நாம் விரிவாக இந்த காணொளியில் காண்போம். வாருங்கள். கவிதை பேழை இயல் 1 தமிழ் கும்மி. கூட்டமாக கூடி கும்மியடித்து பாடி ஆடுவது மகிழ்ச்சியான அனுபவம். கும்மியில் தமிழை போற்றும் பாடி ஆடுவது பெரும் மகிழ்ச்சி தருவதாகும். வாருங்கள், தமிழின் பெருமையை வாயார பேசலாம், காதார கேட்கலாம், இசையோடு பாடலாம், கும்மி கொட்டி ஆடலாம். கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி, இளம் கோதையரே கும்மி கொட்டுங்கடி, நீளம் 8 திசையிலும் செந்தமிழின் புகழில் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி. ஊழி பல 100 கண்டதுவாம், அறிவு ஊற்றெனும் நூல் பல கொண்டதுவாம், பெரும் ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம், பொய் அகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிற்கும் உயிர் மெய்ப்பு கட்டும் அறமேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி காட்டியிருக்கும் பெரும் சித்திரனார். சொல்லும் பொருளும் ஆழிப்பெருக்கு கடல்கோள் மேதினி உலகம் ஊழி நீண்டதொரு காலப்பகுதி உள்ள பூட்டு உள்ளத்தின் அறியாமை. பாடலின் பொருள் இளம் பெண்களே, தமிழின் புகழ் 8 திசைகளிலும் பரவிடும் வகையில் கைகளை கொட்டி கும்மி அடிப்போம். பல 100 ஆண்டுகளை கண்டது தமிழ் மொழி. அறிவு ஊற்றாகிய நூல்கள் பலவற்றை கொண்ட மொழி. பெரும் கடல் சீற்றங்கள் கால மாற்றங்கள் ஆகிய எவற்றாலும் அழியாமல் நிலைத்திருக்கும் மொழி தமிழ். பொய்யை அகற்றும் மொழி, அது மனதின் அறியாமையை நீக்கும் மொழி. அன்புடைய பலரின் இன்பம் தரும் பாடல்கள் நிறைந்த மொழி. உயிர் போன்ற உண்மையை ஊட்டும் மொழி, உயர்ந்த அறத்தை தரும் மொழி. இந்த உலகம் சிறந்து வாழ்வதற்கான வழிகளை காட்டும் மொழி தமிழ்மொழி. நூல்வெளி பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் மாணிக்கம். இவர் பாவலேறு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம் முதலான நூல்களை இயற்றியுள்ளார். தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம் ஆகிய இதழ்களை நடத்தினார். தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் இவர். இப்பாடல் கனிச்சாறு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. இந்நூல் 8 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. இது தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டது.